வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லைஃப் நம்மளை எப்படிலாம் வச்சு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இந்த ஊர்ல எல்லாமே கேவலமானவனு சார், ஒருத்த கூட நல்லவன் கிடையாது. இங்க ஒரு சில பேருக்கு வாழையே நம்ம தகுதி இல்ல, நமக்கு எந்த திறமையும் இல்ல, நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமாண்டா மயிராண்டி, நினைக்கிறதுல தப்பு இல்ல காய்ஸ், நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நம்ம கிட்ட எங்க குறை இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதை சரி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். ஆனா அது நடக்க முடியலையே. அதுக்காக நம்ம செத்துற முடியுமா? முடியாது காய்ஸ். சாவுல சாவுல செத்த பையல. எவ்வளவோ கொலை செஞ்சவன், எவ்வளவோ கற்பழிச்சவன், என்னென்னமோ பண்ணவன்லாம் உயிரோட இருக்கான். நம்ம இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பாருங்க, கொஞ்சம் லைட்டா பாருங்க. உங்களோட சின்ன குழந்தைகள் இப்ப இருக்கிற 15-14 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கண்டா கொஞ்சம் உங்களுக்கு பயமா இருக்கும். எந்த நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருக்கா இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா காய்ஸ் தூக்கிட்டு வருவீங்க? சினிமான்ட்டு. ஆனா உண்மையை சொல்ல போனா அது சினிமாவே இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு சில இதுக்கு நமக்கு மோட்டிவேட் பண்றது அந்த சினிமா தான். இப்போ ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த சாங்கை உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணி விடும். ஒரு சில சாங் வந்து உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா இருந்தீங்கன்னா அதை மோட்டிவேட் பண்ணி விடும். ஒரு சில பேர் லைஃப்ல ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னா தூக்கி விடும். இப்படி ஒரு சில இதுக்கு நமக்கு ஒரு முக்கியத்துவமா ஒரு சில சீன்ஸும் ஒரு சில சாங்ஸும் இருக்கிறது சினிமா தான். அதனால காய்ஸ் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில பேருக்கு இங்க ஒரு சில எண்ணம் தோணும். நம்மலாம் எதுக்குடா வாழணும், நம்மலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எண்ணங்கள் தோணும். ஆனா அதெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணிட்டு ஏன்னா கைஸ் ஒரு சில தற்கொலைகள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, உன் லைஃப் இப்படிதான் வாழணும், உன் லைஃப் இப்படி இல்லைன்னா அப்படி போயிடும், உன் பொண்டாட்டி இப்படிதான் வச்சுக்கணும், உன் லவர் இப்படிதான் வச்சுக்கணும், இல்லைன்னா அவ விட்டுட்டு போயிடுவான், உன் பொண்டாட்டி இதை பண்ணான்னா அவ இப்படி அடுத்தவங்க கூட தொடர்புல இருக்கா, இல்லைன்னா உன் ஒய்ஃப் எதாவது பண்ணானா அடுத்தவங்க கூட தொடர்புல இருக்கா, இல்லைன்னா உன் வீட்டுல நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப்புகள் சுத்திட்டு இருக்கு கைஸ். அதான் உண்மை. உங்களோட லைஃப்பை நீங்க எப்படி வாழணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தவங்க சொல்லி கொடுக்குற நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கியாடா. வந்து காட் எழுதி வச்சிருவாரு. எப்படி எழுதி வச்சிருவாருன்னா, இவன் என்ன சிரிக்கிறான், சிரிக்க கூடாது, இவன் அழுவணும் அந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருவாரு. ஒரு நிமிஷம் நம்ம சிரிக்கிறோம்னா 1 மணி நேரத்துக்கு தண்டனை இல்லை, ஒரு நாளைக்கு ஃபுல்லா தண்டனை கொடுத்துருவாரு. அதனால என்ன பண்ணணும்னா சிரிக்கவே கூடாது அப்படின்னு கடவுள் எழுதி வச்சிருவாரு போல. வரைக்கும் என்னன்னா, எவ்வளவு பேர் உயிரோட வாழ மோச்சுல நம்மளும் வந்து வாழலாம் தான் சொல்ல வரேன் தவிர, அதை விட்டுட்டு நீங்க ஒரு நிமிஷம் உங்க ஃப்ரெண்டை நினைச்சு பாருங்களா. உங்க ஃப்ரெண்டு எவனா ஒருத்தன், ஒரு சில பேர் வந்து ரொம்ப இதா இருப்பான், டீப்பா இருப்பான், வேற மாதிரி ஒரு எண்ணத்துல இருப்பான், அவனை நினைச்சு பாருங்க, இந்த நாயே உயிரோட இருக்கு, நம்ம இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோண வரும் கைஸ். அதான் கைஸ் மோட்டிவேட். உங்க ஃப்ரெண்டை பாருங்க, உங்களுக்கு மோட்டிவேட் தானால பிறக்கும். அதனால கைஸ் யாருக்காவது ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை வெளியே தூக்கி போட்டுட்டு உங்க ஃப்ரெண்டையோ இல்லைன்னா எவனாவது உங்களுக்கு துரோகம் பண்ணவனையோ இல்லைன்னா எவனையாவது ஒருத்தன் ஒரு கேடு கெட்டவன் நாதாரிகளை நினைச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐயோ இது என்ன ஃபாதர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். சரி காய்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு உள்ள மோட்டிவேட், இது மோட்டிவேட்டா இல்லைன்னா எனக்கு ஒரு கண்டென்ட்டான்னு தெரியல. ஏதோ ஒன்று இது வரைக்கும் பார்த்தவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சில நாதாரிகளே நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிரோட இருக்க தோணும். அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு தப்பான எண்ணத்துக்குள்ளே நீங்கள் போகாதீங்கன்னு தான் சொல்ல வரேன். மற்றபடி வேற ஒன்றும் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? பாய். செத்துக்கு வாங்குறாங்கடா. பாய் பாய், டாடா, குட் பாய்.